அதில் ஏதேன் தோட்டத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பொன் விளைவிக்கும் பூமியாம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தாவே ஏவாளுடைய நெகட்டிவ்ஸ் என்னிடத்துல எதுவுமே வரக்கூடாது. என் இரட்சகராகிய என் இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது, அந்த ரட்சிப்பின் வழியில் இருக்கும்போது, கர்த்தாவே ஜெபத்தை கேட்குறவர் நீர் எனக்குள்ளே இருக்கும்போது, நான் உங்ககிட்ட வந்துட்டேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் எங்களுக்கு போதித்து நடத்துங்க. என்னுடைய காரியங்கள் எல்லாமே மண்டை வைக்கிறேன். ஏன்னா தெய்வ வசனம் சொல்லுது, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவர் நமக்கு அளிக்கிற பலன் அவரோடு கூட நமக்கு வரப்போகுதுன்று. அந்த பலன் நமக்கு வேணும், வேண்டாம். பாருங்க, அந்த மேனிப்புலேஷன் ஏவாள் இருந்தது. வேதத்தை வாசிக்கும் போது ஆயுசு நாட்கள் ஆதாமுக்கு போடப்பட்டிருக்கு 930 வருஷம். வேற ஏவாளுடைய லைஃப்பில் அவளுடைய முடிவு சொல்லப்படவே இல்லை. அவளுடைய முடிவு எழுதப்படலை. ஸோ நம்ம எந்த விதத்தில் மேனிப்புலேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஏவாளுடைய லைஃப்பில் வாஸ் மேனிப்புலேஷன். அண்ட் இன்னொரு கேரக்டர் நம்ம பின் நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். தட் கம்ஸ் இன் டு த லைஃப் ஆஃப் ரெபேக்கா ஆல்சோ. அவங்களோட லைஃப்லேயும் மேனிப்புலேஷன் இருந்தது. வரக்கூடாது. தப்பு, எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இந்த தப்புகளை நம்ம பார்க்கும்போது, இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதை கவனித்து ஏன் வாழ்க்கையில் ஏதாவது மேனிப்புலேஷன் இருக்கா? ஏன்னா பெண்கள், வி ஆர் டு ஹோல்ட் த ஃபேமிலி ஃபோர்ட் வந்து நிற்கிறது பெண்கள் மேல் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் த வேர்ட் ஆஃப் காட், இன் த பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். தேவனுடைய ஐக்கியத்தில் தேவன் என்ன பண்ணுறோன்னா, ஆணும் பெண்ணும் உண்டாக்கி திருமணம் பிள்ளைகள் எல்லாம் வருது. ஆனாலும் நம்மளுடைய இருதயம் எப்படி திரும்ப இருக்கணும்? கர்ஸ் இஸ் கிவன் இல்லை. உன் புருஷன் உன்னை ஆண்டு, தட்ஸ் அ வேர்ட் விச் ஹஸ் பீன் ப்ரொனவுன்ஸ்ட். இதை வாசிக்கும் போது தெரியும். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கு. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாள், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதுதான் கர்ஸ். இன்னைக்கு எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தாக்கா dominated by man. அதனால என்ன ஆகுது? டிஃப்ரென்ஸ் வரும். ஆஸ் அ விமன், நம்ம ஒரு பெண்ணுடைய கண்ணோட்டத்தோடு நான் சொல்கிறேன் இதை. நம்ம என்ன பண்ணுவோம்? எது செஞ்சாலும் என் புருஷன் அதை அக்செப்ட் பண்ணுறாரா, ரெக்கக்னைஸ் பண்ணுறாரான்ற ஒரு தாட்டு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும். எல்லா மேரிட் விமன் யோசிச்சு பாருங்க, இது என் புருஷனுக்கு பிடிக்குமா அன்ட்டு ஒரு இதோடு போய் ஹஸ்பண்ட்கிட்ட போய் பேச பார்ப்போம். அங்கே ரெக்கக்னிஷன் இருக்காது. ஹார்ட்லி ஃபியூ பீப்புள் வில் ரெக்கக்னைஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் ஷை us out. They will have control on us. அது இட்ஸ் a curse. அந்த curse நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவர் அன்பாக நேசிக்கிற ஒரு புருஷனாக இருப்பார். கிறிஸ்து எப்படி சபைக்கு தன்னைத்தானே பலியாக தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே போல் புருஷனும் தன் மனைவிக்கு அவ்வளோ அன்பு. இமேஜின் பண்ணுங்களேன், ஏசப்பா கல்வாரியில் சிலுவையில் எல்லாருடைய பாவங்களையும் எடுத்து சுமந்தார். அந்த அன்பின் சொரூபியாக அந்த சிலுவையில் நின்றார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன். ஓகே, த ஹோல் வேர்ல்டுடைய சின். அவர் எவ்வளோ நேசிச்சிருப்பார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக துப்பப்பட்டார், நம்மளுடைய பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்ச தப்பு இந்த கைகளால்
அந்த கைகள் ஆணிகள் கடாவப்பட்டுச்சு, நம்மளுடைய கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டுச்சு அவருடைய சரீரத்தில். நம்மளுடைய பாவத்தினால, நம்ம கால்களில் இந்த பாவத்தினால அவருடைய கால்களிலே ஆணிகள் கடவப்பட்டுச்சு. நம்மளுடைய வீண் சிந்தனையினால் அவருடைய அவர் தலையில் முள்முடி சூடப்பட்டுச்சு. நம்ம இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறனால அவருடைய இருதயத்தில் ஈட்டியால் துளைக்கப்பட்டு இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. துப்பப்பட்டாங்கல்ல, எவ்வளோ அடி வாங்கினாங்க. ஒவ்வொரு சாட்டை பைபிளில் போடப்பட்டிருக்குது. நம்மளுடைய மீறுதல்னால்தான் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். 39 விச சாட்டையில் அடிக்கப்பட்டிருக்கு. முது அப்படியே கிழிக்கப்பட்டது. இது இமேஜின் பண்ணும்போது எத்தனை வேதனை. இதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா ரஸ்டட் நெயில்ஸாம். அந்த ரஸ்டட் நெயில்ஸில் டெட்டனஸ் இருக்கும், எல்லாருக்கும். அதை அவங்க சரீரத்தில் விழப்பட்டுச்சு. அப்படியே உழவனுடைய பூமி உழுந்தது போல அவர் சரீரம் உழுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அன்பு. புருஷன் மனைவிக்கு அப்படியாக ஒரு அன்பு காண்பிக்கணும்னு ஒரு மாதிரி காமிச்சார். மனைவிகள் எப்படி இருக்கணுமா? புருஷனுக்கு அன்பு கூர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படியணும், எல்லா விதத்தில் கீழ்ப்படியணும், அந்த அன்புக்கு கீழ்ப்படியணும். இந்த கேர்ஸ் அப்படியே போகணும். இந்த கேர்ஸ் என்ன சொல்லுது? உன்னை ஆண்டு கொள்வான். நோ, கல்வாரியில் இந்த கேர்ஸ் ஏசப்பா எடுத்துட்டார். அவர் ஆண்டு கொள்ள மாட்டார். என் புருஷன் என்னை ஆண்டு கொள்ள மாட்டார். அவர் அன்பின் புருஷனாக இருக்க போகிறார். என்னை நேசிக்கிற புருஷனாக இருக்க போகிறார். என்னை எல்லா விதத்திலையும் என்னை நடத்துகிற ஒரு தகப்பனை போல என்னை நடத்துகிற ஒரு புருஷனாக இருக்க போகிறார். ஏன்னா ஏசப்பா கொடுத்துருக்கிறது இதுதான். இந்த சாபம் கல்வாரியில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு நம்ம இனிமையாக இதை அனுபவிக்கக்கூடாது. ஆனால் பெண்கள் இதுக்காக வி ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ் ஆன் த ஹஸ்பண்ட். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு என்ன நம்ம எதுக்காக உருவாக்கப்பட்டோம்? ஹேஸ் அ பர்ஃபெக்ட் ஹெல்ப். அவங்களுடைய எமோஷன்ஸில், அவங்களோட அவங்க போகிற டாய்ல்ஸ் பாருங்கள், எவ்வளோ டாயில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறா சாமி. அந்த டாயில் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான ஹெல்பிங் ஹேண்டாக நம்ம இருக்கணும். அந்த அன்பின் நேசத்துக்குள்ளே நம்மளும் நேசிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஒரு பரலோகம். எப்படி ஏதேன் தோட்டம் ஒரு பரலோகமாக கர்த்தர் இந்த பூமியில் வச்சாரோ, இந்த நாட்களிலே நம்ம ஜீவிய காலம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? அது ஒரு பரலோகத்தின் அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவரே நான் மறித்து நான் பரலோகத்துக்கு போய் அந்த அன்புக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த அனுபவம் இந்த பூமியில் நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. நான் எப்போவுமே கேட்பேன். கர்த்தர் அவ்விதமாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயம் செய்வார். ஏன்னா இதுதான் தேவனுடைய ப்ராமிஸ். ஒரு வருஷம் நமக்காக எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று கல்வாரியில் சொன்னப்பட்ட காரியம் நிறைவேறிடுச்சு. அது மறுபடியும் நீ செய்ய வேண்டிய வேலையில் விசுவாசம். அந்த விசுவாச கண்ணோடு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஸ்திரீனுடைய வித்து அவன் தலையை நசுக்கும்னு சொல்லிட்டார்ல, அவர் நசுக்கிட்டார். அவன் என் காலு கீழே இருக்கிறான், ஆகையால் நான் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. அவனுக்குண்டானது ஏதாவது என்கிட்ட இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும். நல்லா நினச்சிக்கோங்க. பிசாசுடைய எப்போ தருமா அவன் நம்மளை சோதிக்க வருவான்? அவனுக்குண்டானது ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கா? இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அறிமுகமானால் தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். அறிமுகம் இல்லாதவங்களுக்கு கேட்டுக்குள்ளே வெளியில் அனுப்பிடுவாங்க, ரைட்? அப்படி இருக்கும்போது பிசாசு நம்ம கேட் நிற்கிறான். அவனுக்குண்டான கேரக்டர், அவனுக்குண்டான குவாலிட்டி, அவனுக்குண்டான இச்சைகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவாள் அம்மா கிட்ட என்ன குவாலிட்டி இருந்தது? ஃபெய்த்தை டவுட் பண்ணுற கேரக்டர். ஸோ ஈஸியாக உள்ள அந்த அம்மா கிட்ட விசுவாசத்தை கலைக்கிற மதியா அப்படி சொன்னாரான்னு ஒரு தாட்டை போட்டு அந்த அம்மா கிட்ட மிகைப்படுத்தி பேச வச்சு உள்ள போந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி வர்றதுக்கு கலாத்தியர் 5 எடுத்து படிச்சுக்கலாம். இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்தால் நிச்சயமாகவே சத்ரு
நம்மக்கிட்ட வருவான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கேரக்டர்ஸ், இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்குமேயானால் ஈஸியாக சத்ரு வந்து நம்ம குடும்பத்தை, நம்ம சமாதானத்தை, நமக்குண்டான ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துட்டு ஈஸியாக போயிடுவான். எப்படி ஏவாளுடைய வாழ்க்கையில் அந்த 2 கேரக்டர் காணப்பட்டதோ, வந்து தேவ சித்தம் நிறைவேறதுக்கு அந்த அம்மா உண்டாக்கப்பட்டாங்க. லைஃப் அது இல்லாதபடிக்கு அதை கலக்கிறதுக்கு சாத்தான் வந்தான். இந்த குணங்கள் பாருங்களேன், இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மளிடத்துல இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாது. ஸோ வெளியில் அமிச்சிட்டாங்களா? ஏதேன் தோட்டத்துலேருந்து ஆதாமியும் ஏவலை வெளியில் அமிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியங்கள் காணப்படவே கூடாது. தேவஜனமே, இன்றைக்கு இந்த பாயிண்ட் அபவுட் ஏவாளுடைய இன்னொரு கண்ணோட்டத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த செக்லிஸ்ட் பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ள இந்த குணங்கள் இருக்குமேனால் ஒருவர் எனக்கு மேல் இரக்கத்தை காண்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிளான், உங்களுடைய பர்பஸ் அக்காம்ப்ளிஷ் பண்ணி நம்ம தேவனிடத்தில் போய் நிற்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் இல்லை 100 வருஷம் இல்லை மூசை போல் 120 வருஷம், கர்த்தர் எத்தனை வருஷம் வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. அத்தனை நாட்களும் நம்ம வாழ்வோமானால் அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது, இன்றைக்கு நான் தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன், என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? பரலோகத்தில் நான் போகும்போது கர்த்தர் என்னை அழைக்கும்போது உண்மை உத்தமான ஊழியக்காரனே அண்ணி என்னை அழைப்பாரா? இல்லாட்டி அக்கிரம செய்கைக்காரரே நீ என்னை விட்டு அங்கன்று போன்னு சொல்ல போகிறாரா? இந்த 2 காரியம் நம்ம கண் முன்னாடி வச்சுக்கணும். இப்போ வீட்டில் கூட வம்பு சண்டை ஏதாவது வருதுனாக்கா உடனே நம்ம கண் முன்னாடி என்ன வைக்கணும்னா, கர்த்தாவே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த சண்டைக்குண்டான காரியங்கள், என் குடும்பத்தில் இப்போ அலக்களிக்கிற இந்த போராட்டம், இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு மௌனமாக நம்ம இருக்கும்போது பிசாசு ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான். அந்த இடத்துல நம்மளுடைய மாம்சம், இந்த வார்த்தை வாசிச்சோம் இல்லையா கலாத்தியர் 5, இந்த மாம்சத்தின் காரியத்தை நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் இடம் கொடுத்தோமானால் அங்கே ஒரு பெரிய கலவரமாக உண்டாக்கிடுவோம். அந்த கலவரம் உண்டாக்குனது மாத்திரம் இல்லை, நம்ம விட்ட சமாதானம். ஏசப்பா என்ன சொன்னார்னா, சமாதானத்தை உங்கள் மேல் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலக தருகிற சமாதானம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம வீட்டில் இருக்கணும்னா அவருக்குண்டான பிளாட்ஃபார்ம் நம்ம வைக்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம்,
இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென். இதுக்கு மேலான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சீல் பண்ணி கொடுத்துட்டார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் அன்பு. ஸோ அன்பு இல்லாத ஒரு இடத்துல அந்த அன்பின் பரிபூரணத்தை ஏசப்பா கொடுப்பார். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகளை காட்டில் வேறு பிரமாணமே இல்லை. தேவனுடைய வார்த்தை சொன்ன பிறகு அதுக்கு மிஞ்சின காரியம் இல்லை. கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறது பரிசுத்தத்தின் மேல் நம்ம பரிசுத்தம் அடையணும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம பேச்சு, நம்மளுடைய வார்த்தையில், நம்மளுடைய ஜீவியத்தில் பிரதிபலிக்கிற அவருடைய பரிசுத்தத்தை நம்ம காணணும், மற்றவர்கள் காணணும். கண்டு இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம தான் நடமாடுற நிருபங்கள். ஏசப்பா அவங்க பார்க்க முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்து தான் அவர்கள் தேவனை காணணும். ஸோ அந்த குணத்துக்குள்ளே நம்ம போகணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத அழைப்பு. ஸோ பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருந்ததோ அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ப்ளஸ் சாத்தானுக்கு நம்ம எந்த விதத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இந்த நேரத்தில். கதைன்னு சொல்ல மாட்டேன், இது நிச்சயமாகவே இது நடந்த ஒரு காரியம். ஒரு தேவ மனுஷன், அவர் வீட்டில் பாஸ்டம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வந்துட்டாங்க. பாஸ்டம்மா போகிறாங்க, போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைங்க வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க, குறுக்க நடுக்க ஓடுறாங்க. பாஸ்டம்மா வராங்க, காஃபி எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது பிள்ளைங்க ஓடி வரும்போது தட்டிடுச்சு. பாஸ்டர் ஒயிட் ட்ரெஸ் ப்ளஸ் ஹாட் காஃபி, எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. அந்த இடத்துல ஒரு தெய்வ மனுஷன் என்ன பண்ணார்? ஸ்மைல்டு. நீ பார்த்துருக்கலாமேம்மா, பிள்ளைங்க வர்றதை கவனிச்சிருக்கலாமே சொல்லிட்டு ஹி ஸ்மைல்டு. உடனே அந்த அம்மாவுடைய இருதயத்தில் ஷி ஃபெல்ட் வெரி பேட். ஐயோ, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், நான் கவனக்குறைவாக இருந்துட்டேனேங்க, என்னை மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு பெரிய கமோஷன் அப்படியே போயிடுச்சு. இம்மீடியட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. அம்மா போய் மறுபடியும் ஷி ப்ரிப்பேர்ட் another hot cup of coffee and she served the pastor. மறுபடியும் இன்னொரு காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுவே சாத்தா என்ன பார்த்தா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு பார்த்தான். உடனே அதோட நெகட்டிவ், த செகண்ட் சைடு, அவர் இந்த அம்மாவும் பேக் பேசி அங்கே 2 பேர் கூட கலவரம் நடந்திருந்தா சாட்சி கெட்டிருக்கும். கர்த்தர் அந்த காரியம் நடக்கக்கூடாதபடிக்கு அந்த தெய்வ மனுஷனும் அந்த அம்மாவும் தங்களை பரிசுத்தத்தில் காத்து கொண்டார்கள். இதே போல தான் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கேன் பி கிவன், மெனி இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ப்ராக்டிக்கலாக நம்ம அதை அனுபவிக்கணும், ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வரணும். நம்மளை பார்க்குறவங்க யார்? நம்ம பிள்ளைகள். முதல்ல நம்மளை பார்க்குறது நம்ம பிள்ளைகள் பார்க்குறாங்க. பிள்ளைகளை பார்க்கும்போது இவர்கள் வளர்த்த பிள்ளைகள் என்றது ஒரு சாட்சி வெளியில் வரும். அதுக்கு முன் உதாரணமாக குடும்பத்தில் நம்ம தான் இருக்கணும். தெய்வஜனமே, இவ்விதமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து அதை பிடித்து கொள்ளுங்கள். தேவவசனம் சொல்லியிருக்கபடி நாம் ஒவ்வொரும் அவ்விதமாக செய்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த வேத வசனம் நம்ம இருதயத்தில் தைக்கப்படணும், அதன்படி நம்ம ஜீவிக்கணும். தேவனுடைய நாமம், அவருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கொடுத்த ஒவ்வொரு வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் இந்த வசனத்தை நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வைத்து வளரணும் சுவாமி. 100 மடங்கு கனி கொடுக்கணும். உம்முடைய நாமம் உலகத்தின் கடையாந்த வரைக்கும்
எடுத்து செல்லுகிற பிள்ளைகளாக நாம் யாவரும் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.